ஃபேமிலியன்ஸ்லாம் ஸ்பெஷல் ஹாய். தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் மங்களகரமா நிறைய விசேஷம்லாம் இருக்கிற மாதிரி நான் போட்டுருந்திருப்பேன். பட் பொட்டுலாம் எல்லாம் இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போதான் நான் குளிச்சுட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷா. தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போனோம்னா கரெக்டா இருக்கா அப்படி எடுத்து வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ ஜி வந்து தேவையான சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதோட எனக்கு ஞாபகம் வர ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஒரு ஸ்வீட் ரெசிபி கூடவே ஏதாவது ஒரு ரெசிபி செய்யலாம்னு நினைச்சேன். ஸோ வடை பாயசம் செய்யலாம்னு இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் இங்க பேக் பண்ண போறேன். ஸோ பாயசத்துக்கு சேமியா அண்ட் சுகர் கண்டிப்பா தேவை. நாட்டு சக்கரை போட்டு செய்யல. நான் நிறைய குவான்டிட்டி, ஹியூஜ் குவான்டிட்டி ஃபயர் குக்கிங் நான் பண்ணதே இல்லை என் லைஃப்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால சுகர் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நெய் கொஞ்சம், ஆயில் வந்து வடைக்கு வந்து எவ்வளோ எண்ணெய் தேவைப்படும் இவ்வளோ ஹியூஜ் குவான்டிட்டிக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால நம்ம 2 பாக்கெட் எடுத்துட்டோம்னா ஒன்று ஊற்றிட்டு தேவைப்பட்ட இன்னொன்று எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிட்டு மீதியை வந்து நம்ம கிளிப் போட்டு எடுத்துட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. அதனால அப்புறம் மஞ்சள், குங்குமம், முந்திரி, வெங்காயம்லாம் வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு. போகும்போது அதை எடுத்துக்கணும். போகிற வழியில் நம்ம புதுசாக பால் பாக்கெட்லாம் வாங்கிக்கலாம். அப்புறம் முக்கியமாக கட் பண்ணுறதுக்கு நைஃப் செட்ஸ் அண்ட் சிசர்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கோம். பால் காய்ச்சிட்டு பால் பாயசம் அண்ட் வடை தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு பேப்பர் பிளேட்ஸ் அண்ட் இந்த பேப்பர் கப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால இதை வந்து எடுத்துருக்கோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமி பூஜை போட்டோம்ல, அப்போ வாங்கி வச்சது அதில் லெஃப்ட் ஓவர் அப்படியே இருந்தது. திருப்பி எப்பயாவது தேவைப்படும் பத்திரமா எடுத்து பரணையில போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு யூஸ் ஆயிடுச்சு. ஸோ கிச்சன்ல வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எந்த வேலையும் நடக்கல. இன்னைக்கு வந்து சிம்பிளா ரெசிபிஸ் வந்து முடிச்சுக்கிட்டோம். ஏன்னா இற கட்டுறது அது இது நிறைய வேலை இருந்ததுனால மிளகா கிள்ளி போட்டு சிறுபருப்பு போட்டு சாம்பார். ஆனால் கொஞ்சம் திக்கா வச்சுட்டேன். மிளகா கிள்ளி சாம்பார் வந்து நல்லா தண்ணியா இருக்கு. ஆனா இது ஓரளவுக்கு திக்காவே இருக்கு. காலையில நல்லா இட்லியில சாம்பார், இட்லிக்கு சாம்பார் வச்சு சாப்பிடல, சாம்பார்ல இட்லியை வச்சு நாங்க நல்லா மொழிகி அப்படியே சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மதியானத்துக்கும் ஒரு 3 இட்லி எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதை வச்சு நான் சாப்பிட்டுருவேன். அவங்க 2 பேரும் ரைஸ் சாப்பிட்டுருவாங்க. இதை வச்சு நாங்க மதியானம் ஊட்டிடுவோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உளுந்து வந்து ஊற போட்டு வச்சிருக்கோம். மாவு இங்கேயே ரெடி பண்ணி நம்ம எடுத்துட்டு போயிடலாம். அவ்வளவுதான், எல்லாமே இப்ப தயாரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன ட்ரெஸ் போடலாம்னு யோசிச்சிட்டே இருக்கேன். சாரி போடலாமா, குர்த்தா போடலாமா. அக்கா அழகா ரெடியாகி வந்துட்டாங்க. நான் தான் லேட்டு. பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கின பாத்திரம்னா இண்டோலியம் பாத்திரமா இருந்த காரணத்தினால பால் காய்ச்சறதுக்கு நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கா வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அக்கா பாருங்க என்ன சூப்பரா ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. நான் இன்னும் ரெடி ஆகல. அக்கா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவோம் எனக்கு. எனக்கு உளுந்து மட்டும் அழகா வடைக்கு வர மாதிரி ஆட்டி கொடுத்துருவியா? அவ்வளவுதான், மீதி நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டுமா? ஓகே, ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள இங்க தேவைப்படுற பாத்திரம் எல்லாம் ஜி மேல இருந்து பரணையில எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வேலையை முடிச்சாச்சுன்னா அவ்வளவுதாங்க, எல்லாமே ரெடி. நான் கடகடன் என் ஃபேஸ கிளென்ஸ் பண்ணிட்டு அண்ட் மேக்கப்க்கு என் ஸ்கின்னை ப்ரிப் பண்ணிட்டேன்னா கடகடன் மேக்கப் போட்டு ரெடி ஆக வேண்டியதுதான். பர்ஃபெக்ட் கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் காம்போ நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த நியூட்ரிடம் லான்ச்சை ட்ரை பண்ணுங்க. நியூட்ரிடம் புதுசா லான்ச் பண்ணதுதான் இந்த ஃபோமிங் கிளென்சர். இது ஆல்ரெடி ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கு. இது கூடவே என்னுடைய ஃபேவரட்டான நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசிங் லோஷனை பேர் பண்ணும்போது பர்ஃபெக்ட் டூன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ரேடியன்ட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னை நமக்கு கொடுக்கும். இந்த நியூட்ரிடம் ஃபோமிங் கிளென்சரை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ரேடியன்ட் கம்ப்ளெக்ஷன் கிடைக்கிறத நீங்க பாப்பீங்க. நல்ல லைட் வெயிட்டா ஃபோமி டெக்ஸ்சர்ல இருக்குது. எக்ஸஸ் ஆயில், டர்ட், பொல்யூஷன், மேக்கப் இது எல்லாத்தையும் அது அழகா ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஆனா நம்ம ஸ்கின்னை ட்ரை பண்ணாமே. இதுல நயாசினமைட் அண்ட் விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணவும் ஸ்கின் டோனை ஈவன் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதுல பாந்தினால் என்ரிச்சா இருக்கிறதுனால ஸ்கின்னை சூதன் பண்ணுது, ஸ்கின் பேரியரை ஸ்ட்ரென்தனும் பண்ணுது. நம்மள பல பேருக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்கின் டைட் ஆகி தோல் எல்லாம் உறிஞ்ச மாதிரி அப்படியே கோடு கோடா இருக்கும். அது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லதே கிடையாது. அப்படி இருக்குன்னா அந்த கிளென்சர் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய நல்ல ஆயில்ஸ் ரிமூவ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். பட் இது அந்த மாதிரி பண்ணாது. இது ஜென்டிலா இருந்தாலும் எஃபெக்டிவா இருக்குது. எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட். இது சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து பல வருஷமா நான் யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய ஃபேவரட் நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் நான் போட்டுக்க போறேன். இது லைட் வெயிட் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இதுல இருக்கக்கூடிய யூனிக் விட்டமின் இ பாஸ்பேட் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுது, ரிப்பேர் பண்ணுது அண்ட் ரெட்னஸ், ஃபைன் லைன்ஸ் இருக்கிற மாதிரியான சைன்ஸ் ஆஃப் ஏஜிங்கையும் அது ரெடியூஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்கின்னோட pH பேலன்ஸ் இது சூப்பரா மெயின்டைன் பண்றதுனாலே டெர்மடாலஜிஸ்டும் அதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதனாலேயே இது சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கு கூட பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். இதுல பவர்ஃபுல் ஹைட்ரேஷன் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கறனால ரெட்னஸ் அண்ட் ஆக்னேவை மினிமைஸ் பண்ணுது, ஸ்கின்னை மாய்ஸ்சர்டா ஆல் டே வச்சுக்குது. இத ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் ஹெல்தியா, ரெசிலியன்ட்டா அண்ட் வெல் மாய்ஸ்சர்டா இருக்குங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நியூட்ரிடம் இந்தியாஸ் ஆஃபிஷியல் வெப்சைட்லயும் ஐபீரியா ஸ்கின் பிராண்ட்ஸ்லயும் கிடைக்குது. ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நான் இந்த புது வீட்டுக்கு வந்தே 4 இயர்ஸ் ஆகுது. நான் பழைய வீட்டுல ஒரு 2-3 வருஷமாவே நான் ரொம்ப ஃபேவரட்டா இந்த நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசிங் லோஷன்லாம்
யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணி கிஃப்ட் பண்ணி என் அக்காலாம் யூஸ் பண்ணி என் ஃபேமிலில எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். எப்படி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா பிடிச்சவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க. ரொம்ப டைம் ஆயிட்டே இருக்கா, அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு இவர் சத்தம் போடுவாரு. நான் கடகடன் மேக்கப் பண்ணிட்டு வரேன். மேக்கப் பண்றதும் தனியா ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்க. இது எப்படி தனியா நான் உங்களுக்கு போட்ட மாதிரி ஸ்கின் ப்ரெப் பண்றது போட்டேன் இல்லையா, அதே மாதிரியே மேக்கப் பண்றதையும் தனியா நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா வேணா கொடுக்குறேன், இல்ல ஒரு தனி கிளிப்பிங்கா நான் வந்து ஒரு vlogல வந்து ஆட் பண்றேன். சோ வேணும்ன்றவங்க கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் போய் கடகடன் ரெடி ஆயிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை வந்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து முந்திரி எல்லாம் இங்க கட் பண்ணிட்டு இருக்கேன். கார்டமம் இந்த மாதிரி பாக்கெட்ஸ் எல்லாம் விக்குது, நம்ம ஷேக்கர்லயே இருக்காது. சால்ட் தனியா எடுத்துட்டாச்சு, அப்ப எக்ஸ்ட்ரா என்ன எடுத்தேன். பால் காய்ச்சறதுக்கே நமக்கு பெரிய குண்டா இருந்துச்சு, 2 லிட்டர் பால் காய்ச்சணும், 2 எடுத்தாச்சு. அடுத்தது அந்த டப்பால வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சாச்சு. இங்க வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு. மாவு வந்து தனியா வந்து எடுத்தாச்சு. அங்க போய் இதெல்லாம் மிக்சிங் வடைக்கு மிக்ஸ் பண்றது அங்க போய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்பவே வெங்காயம் உப்பெல்லாம் போட்டோம்னா நீர்த்து போயிடும் மாவு. ஸோ அங்க போய் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த நட்ஸ் மட்டும் நான் கட் பண்ணி வச்சேன்னா அங்கதான் கிளம்ப வேண்டியதுதான். நான் அவுட்ஃபிட் காட்டவே இல்லை, துப்பட்டாவும் எடுத்துட்டு வந்துடுறேன். செட் வெயிட் பண்ணுங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் கொடுத்தாதான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு சைஸ் பெருசு நல்லா லூஸா பான் தான் இருக்கு. நான் வந்து ரொம்ப ஃபிட்டா வேண்டாம், ரொம்ப தின்னா இருக்கிறதுனால பிளெயினா வேற சாலிடா இருக்கு. ஃப்ரண்ட்ல ரொம்ப அசிங்கமா டைட்டா தெரிய போகுது. டிசைன்ஸ் இருந்தா நான் கொஞ்சம் டைட்டா போடுவேன், பிளெயினா இருக்கும்போது ரொம்ப டைட்டா நான் போட மாட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் லூஸா வாங்கலாம்னு வாங்கினேன். லூஸா வாங்கினா ரொம்ப குண்டா தெரியுமோன்னு நினைச்சா நான் ரொம்ப அழகா இருக்கு. பட் இது சாலிடா இருந்தாலும் துப்பட்டா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நெட்டர்ல கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அழகா இருக்கு. இந்த மாதிரி நம்ம சிங்கிள்ல வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை இப்படி க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த வேலை செய்யும் போது எடுத்து அழைச்சி அதை முடிச்சு பிகாஸ் ஃபயர்வுட் குக்கிங் வந்து எனக்கு ரொம்ப புதுசு. நிறைய பேர் வந்து சாரி போட்டிருக்கலாம், அக்கா போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அக்கா, நீங்களே யோசிப்பீங்க. எனக்கும் சாரி போடணும்னு தான் ஆசை. நம்மளுடைய ப்ரிகாஷன், சேஃப்டி, செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நெருப்புல நான் வந்து சமைச்சதே கிடையாது. இல்ல முந்தாடி ஒரு பக்கம், சாரி ஒரு பக்கம், அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். நான் இது பிடிப்பேன்னா இப்படி இருக்கும்போது சாரி இப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இப்ப நான் துப்பட்டா காமிச்ச மாதிரி சைட்ல ஒரு நாட்டாவது போட்டுக்கலாம் சேஃப்டிக்கு. சாரிக்கு என்ன பண்றது, சொருகுனாலும் பயமா இருக்கு. சோ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய அம்மா எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. என் அம்மாவே பொங்கல்லாம் வச்சு நான் பார்த்தது இல்லை. சொந்தக்காரங்க எங்க அத்தை, பாட்டி, அம்மா இவங்க எல்லாம் தான் பாத்துக்குவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என் மாமியார் இந்த பொங்கல் வைக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபயர் குக்கிங் நான் பண்ணதே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். ஸோ ப்ரிகாஷனா நம்ம வந்து கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு மங்களகரமா ஒரு நியூ ட்ரெஸ் ஆகாது அட்லீஸ்ட் போட்டுக்கலாம், புடவை இல்லை நம்ம அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். சூப்பரா கலர் நல்லா இருக்குல்ல? சோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணும்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நான் இத பேக் பண்ணா கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு. வாங்க ஓட வேண்டியதா, மணி ஆயிடுச்சு. கிளம்பிட்டாங்கன்னு பாருங்க. ஓகே, ரேல ராகேஷ்லாம் ரெடி தான். நான் இத முடிச்சிட்டு வந்துறேன், கடகடன் முந்திரி உடைச்சிட்டு வந்துறேன். ராகேஷ் வந்து பால்லாம் ஊத்த ஆரம்பிச்சிட்டாரு, பால் காய்ச்சறதுக்கு. வெத்தலை பாக்கு கழுவிட்டாங்க. அவன் மேடம் வந்து வெத்தலை பாக்கெல்லாம் கழுவிட்டாங்க. அவங்க வந்து புள்ளையா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இங்க வந்து எப்படி நம்ம அடுப்பை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி அடுப்பை செட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு சூர்யாவை தெரியும், இவர் வந்து மகி ப்ரோ. அந்த பிளேட் கூட பெரியமாட்டேன், சின்னதா பெருசா பெரியமாட்டேன் கேளு. பெருசா கூட அந்த டம்ளர் எடுத்து, புது டம்ளர் எடுத்து இது மேல கவுத்துறோம், இது மேல கவுத்துறோம். யாரு அது குரல் மட்டும் குடுத்துட்டு இருக்கிறது வேலை செய்யாம? ராஜகுருவா பின்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். செருப்பை கழட்டுங்க, விநாயகர் வச்சாச்சுல, செருப்பை கழட்டுங்க. ஏத்திலாமா? சூப்பர். அப்படியே குச்சி இதுலயே போட்டுடலாமா? அதுலயே போடுங்க. ஒரு குச்சி கூட எரிய ஆரம்பிக்கலையே. இல்லடா, இன்னும் சுருளி என்ன எரியலடா, இன்னும் சுருளியா? சுருளி பிடிச்சிச்சு. பால் வச்சிடலாமா ஜி? ரெடியா? பால் வச்சிடலாமா? தூக்கிட்டு வாங்க. வரேனே, வாங்க எல்லாரும் சேர்ந்து வாங்க. வா இந்த வராது, வைங்க சூப்பரா இருக்கு. ஏய் சூப்பர். இல்லப்பா, இந்த பக்கம் சாட்சி வைக்கணும். ஒரு நிமிஷம், கண்ணுல டைன்னு அடிச்சிருச்சு. டைன்னு கண்ணுல அடிச்சிருச்சா? கண்ணு எரியுது. அவ்வளவுதான், நெய் ஊத்த போறேன். ஊத்துனா மேல நெய் ஊத்தும் போது மேல பக்குன்னு எரியுமா? பக்குன்னு எரியாது, உள்ள அழகா ஊத்து. அழகா வேற ஊத்தணுமா? ஆமா, அழகா ஊத்திரு. கரெக்ட். டேய் எல்லாம் பயங்கர டெக்னிக்கா இருக்கீங்க. பயந்தீங்கனே வேற செய்யுது. இதுக்குதான் நான் சாரி போடாம வந்தேன். பயந்தீங்கனே செய்யுது பாப்பா. இது நம்ம முந்திரி வறுக்க நிறைய உருகிடுச்சு.
சரியா இருக்குமா அவ்வளவு பாலுக்கு? போடுங்க 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 ஊத்திடவா? லைட் போட போட சரியா போயிடும். ஊத்துங்க ஊத்துங்க போதும்ல? ஊத்துங்க என்ன ஊத்துங்க போதும் 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 பொங்குச்சு. நவுந்துக்க சரி சரி நவுந்துக்கா. சூப்பரா ஊத்தியாச்சு. கீழே வச்சிடுறா. எவ்வளவு சூடு இருக்குன்னு பாக்குறேன். பயப்படவே மாட்டேங்கிற. இதே பயப்படணும் அப்படியே. போட மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை தான். டெவுஷா எடுத்து வச்சிருப்பா. இதுல அதுல கடாய் எடுத்து வச்சிருப்பா. இது வந்துருச்சு. சக்கரை போட்டுறவா? இப்ப அதுல எண்ணெய் ஊத்தணுமே. எண்ணெயை சேர்த்து பக்கு பக்குன்னு எரியுமா? ஏலக்கத்துல எவ்வளவு போடணும்? நிறைய பண்ணுமா? அதுல பால்ல போடணும். பால்ல போடணுமா? எவ்வளவு கேக்குறேன். போடு, இன்னும் போடு. அதே மாதிரி போதும். புசு புசுன்னு வரணும்ல? ஆமா, திராட்சை எல்லாம் புசு புசுன்னு வரும். கை பற்ற போது அந்த பக்கமா செஞ்சுக்க. புசு புசுன்னு குண்டா வரும். பசியா வரும்பா. திராட்சை அப்படியே உப்பிரும் பஃப் பஃப்னு. பார்த்தே, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அவ்வளவுதான்டா, பாயசம் ரெடிடா. பாயசம் ரெடி. கோணையா இருக்கு. நான் ஊத்திக்கிறேன் கருத்துமா. வடைக்கு அது பத்தாது, இன்னும் என்ன போடணும்? இன்னும் போடலாம் 3 கரண்டி போடலாம் தாராளமா. போடலாமாடா? இன்னும் சுகர் போடலாமா? ஆமா, அப்பதான் ஸ்வீட்டா இருக்கும். அப்பதான் ஸ்வீட்டா இருக்கும். கார்த்திமா பயங்கர கஷ்டப்பட்டு வடை போட்டுட்டு இருக்கு. முடியல, செம்மையா கஷ்டப்பட்டு போடுறமா. சுத்தி வடை போடுது கார்த்திகா. இந்த பக்கம் போட்டா அப்படிக்கா போக வருதா, அப்போ இப்படிக்கா ஓடி இருந்துருது. எந்த பக்கமா? ஒரு மாஸ்க், இது ஹெல்மெட் மாதிரி ஒண்ணு போட்டுக்கிட்டா கடகடன் போட்டுரும். கண்ணுல பொண்ணுமா பழக்கம் இல்லல்ல நமக்கு. முடியலையா? முடியலடா, என்னால முடியலடா, பகையா போகுதுடா. இந்த வீடியோவை பார்த்தா உங்க அம்மா போன் பண்ணி பண்ணிருக்கமான்னு சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. அதெல்லாம் இல்ல, யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை இது, தெரியும்ல. வெற்றிகரமாக ஒரு ஈடு போண்டாக்கள். போண்டா இல்ல, இது வடை தான். வடை தான், ஆனா போண்டாவா போட்டாச்சு. அதெல்லாம் ஓகே தான். அளவு தெரியல, சரி அடுத்த வாட்டி பார்த்து. நீ நார்மலா செய்ய மாட்டேன், நிறைய பேர் தான் செய்ய போதுமே, அதுவும் பழக்கம். பத்தாம போயிடக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருந்தா கூட நைட்டு கூட டெசர்ட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். வேலை செய்யறவங்க எல்லாம் செத்தா 10 பேர். நம்மளே இங்க 7 பேர் இருக்கோம். 2 கப்பா கொடுத்துடலாமா? 2 கப்பா? கப்பா பிடிக்கிறதே கஷ்டம். பாயாசம் ரெடி. அம்மா முடிச்சிட்டியா? வரலையா? பாத்து. இல்லடா இல்லடா, இதெல்லாம் நான் ஈஸியா செஞ்சிடுவேன். இதெல்லாம் செஞ்சிருவேன், அதான் எங்களுக்கு பயமே. புது கடாயில ஒட்டிக்கிட்டான். ஒட்டுவான். புது தோசைகள் மாதிரிதான். நெருப்பு தாங்க முடியல. ஆமா, கண்ணுல தண்ணியா கொட்டிக்கிட்டு இருக்கு. அதனால சரி, நான் கொடுத்து வந்துருவா. கொடுத்துட்டு வந்துருங்க. நான் அதுக்குள்ள இங்க போட்டு வைக்கிறேன். ஒருத்தர் நான் போடுறேன், நான் போடுறேன். நவரு, நீ ப்ளீஸ் நவருமா. நீ ஏன் கையை விட்டு போடுவேன்? அப்படிலாம் பண்ண முடியாது. தண்ணி இப்படி, அது ஏற்கனவே இடம் சரியில்லை. நீ நிக்கிற, நான் நிக்கணுமா? நீ நவுந்து போயிடு, நான் போட்டுடுறேன் அழகா. நீ நவுந்து போயிடு, அதான் நான் சொல்றேன். நேரா போடாத, பாடி எப்படி வச்சுக்கணும், ஸ்ட்ரைட்டா போடு. அதெல்லாம் எனக்கு போட தெரியாது. நேரா பார்த்தாக்கா கண்ணுல புகை போகுதுப்பா. நான் கண்டுபிடிச்ச ட்ரிக்ஸ் இது. அவ்வளவுதான். இதெல்லாம் சிக்கன் பீஸ் போடுற மாதிரி போட்டுறணும். கையை ஈரம் பண்ணாதான் ஒட்டாம வரும். கையெல்லாம் மாவட்ட ஒட்டும். ரெடி, போண்டா ரெடி. கொடுத்துட்டு வந்துடுறியா எல்லாருக்கும்? வீட்டுல அம்மாங்க எல்லாம் சமைச்சு வைப்பாங்க, ஞாபகம் இருக்காருன்னு. தீபாவளி பொங்கல் எல்லாம் போயிட்டு எல்லா கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் வீட்டுக்கெல்லாம் நம்ம போய் பலகாரம் கொடுத்துட்டு வருவோம். அந்த மாதிரி அப்ப என்ன வீட்டுல சின்னதுன்னு என்னதான் அனுப்பிச்சு விடுவாங்க எல்லார் வீட்டுக்கும். நம்ம வீட்டுல ஜி அனுப்பி விடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நான் ட்ரெஸ் மாத்திரம் வேர்க்குதுன்னு சொல்லி ஷர்வின் உள்ள போயிட்டோம். நாங்க எல்லாருமே வந்துட்டோம் நல்லபடியா. சோ பிளான் பண்ண முடியாது, எல்லாம் முடிச்சாச்சு இன்னைக்கு. என்னன்னா, என் மூஞ்சி எப்படி இருக்கு பாருங்களேன். நான் இப்படி சைடா நின்று தான் வடை போட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் அடுப்புக்கு நேரம் நின்று சமைப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க, அப்படியே புகை, அப்படியே எப்படி சொல்றது, முகத்துல அப்படியே ஆவி அடிக்கிற மாதிரி புகை அடிக்குது. கண்ணுல அப்படியே கபகபகன்னு தண்ணி எரிச்சல், கண்ணை திறக்கவே முடியல. அப்படியே அப்படி இல்லன்னா இப்படி புளியும் போது இப்படி ஏதாவது இப்படி கண்ணை மூடிட்டு ஏதாவது உனக்கு மேல பற்ற போதும் பயத்துல ஒரு செக்யூரிட்டிக்காக நான் இப்படி திரும்பி போடுறேன். பழக்கம் இல்லாததுனால எனக்கு தெரியல. அடுப்பு நிறைய புகையா இருந்தது. இனிமேதான் அதுல நம்ம பழக தானே கத்துக்குவோம், ட்ரிக்ஸ் எல்லாம் கத்துக்குவோம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு கத்துக்குவோம்.
சோ இனிமேதான் அதெல்லாம் பழகி கத்துக்கணும். இன்னைக்கு வந்து சூப்பரா வந்து நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். வெஜ் ரெசிபிஸ். இனிமே வந்து வெஜ் கிடையாது. வெஜ் ரெசிபிஸ் எங்க செஞ்சோம்? ஸ்வீட்டும் ஒரு வடையும் தான் செஞ்சிருக்கோம். நான்வெஜ்ல வடை வரும், வெஜ்ல தானே வரும். அதே சிக்கன் வடை, ஆமா வடை, ஏச்சரவே நிறைய வடைங்க இருக்கு. ஆமா வடையா? சரி கேட்டேன், ஆமா வடைனா என்னன்னு கேட்டான், அதான் சொன்னேன். சோ அது மாதிரி ஏதாவது நான்வெஜ் இல்ல வந்து அந்த ட்ரெஸ் மாத்திட்டான், நான் வரட்டுமா அப்படின்னு கேக்குறான். ட்ராக் பண்ணிட்ட மாத்திட்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டான். அன்னைக்கு கேட்டீங்க ஆமா வடை. ஆமா, அதனால அது நான்வெஜ் சொல்லிருக்கிறேன். ஆமா வடை நான் போட்டு தரேன். தவளை வடை, தவளை அடை. ஆமா அடை எனக்கு தெரியாது. ஆமா தவளை அடைன்னு தெரியும், அடைன்னு சொல்லுவாங்க. சோ அதெல்லாம் நான்வெஜ் அந்த டிஷ்யூல இப்படி தொடச்சு இந்த இடத்துல இப்படி கோடு போட்ட மாதிரி எரியுது. ஏதோ சிக்கல இப்படி கிழிச்சிட்டுனா நாளைக்கு ஒரு மாதிரி இப்படி கோடு மாதிரி வந்துரும்னு நினைக்கிறேன். எரியுது. ரொம்ப அடுப்புல சமைக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் போல இருக்கு. நமக்கு வந்து இப்பதான் இதெல்லாம் கத்துக்கிறோம். ஜி வந்து பேசாத அந்த பெரிய ஸ்டவ் இருக்குல்ல, அதை வாங்கிடலாமா? வாங்கிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். அந்த குபு ஸ்டவ், அது பேரு என்னது? அது இண்டஸ்ட்ரியல் ஸ்டவ் மாதிரி தான். பெருசா வச்சிருப்பாங்க, பெருசா இருக்கும், இரும்புல இருக்கும், ஸ்டீல்ல இருக்கும். அந்த மாதிரி கேஸுக்கு எதுக்குப்பா? வெளில வந்து சமைக்கிறோம்னா காத்துல அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்குங்க. கேஸ் வேஸ்டா போகும். பயங்கர காத்து இருக்கக்கூடிய ஏரியா அது. அது என்ன ஆகும்னா, அப்ப அலப்பாஞ்சதுன்னா கேஸ் வேஸ்டா போகும். இன்டோர்னா வேறப்பா, அவுட்டோர்ல கேஸ் வேஸ்டா போகும், நமக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப உனக்கு கண்ணு எரியும், எரிச்சல் வாங்கிக்க அப்படின்ட்டாரு. நான் வந்து எக்ஸ்பர்ட் ஆயிடுவேன் தெரியுமா? தெரியலன்னு என்னங்க, நம்ம எல்லாம் நினைச்சா தெரியாதது. நம்ம எல்லாருமே நான் பிறந்த உடனே அப்படி டேலண்டோடய பிறந்துட்டோமா? எத்தனை பேர் செய்யறாங்க, எல்லாருக்கும் எல்லாம் வந்துடாது, தெரியாது. ஒன்னொன்னா கத்துக்க வேண்டியதுதான். கத்துக்கிட்டும் என்னால முடியல, எனக்கு இது புகை ஒத்துக்கல, எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு இது செட் ஆகல ஹெல்த் ரீசன்ஸ்க்கு அப்படின்னா நம்ம அதை ட்ரை பண்ணிட்டு முடியலன்னா கிவ் அப் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம ட்ரை பண்ணாமே கிவ் அப் பண்ணக்கூடாது இல்லையா? சோ அடுத்த வந்து அப்ப நாங்க வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி செய்ய போறோம். நான்வெஜ் ரெசிபி சிக்கன் சொல்லுங்க செஞ்சு தரேன், மட்டன் சொல்லுங்க செஞ்சு தரேன். ஃபிஷ் வந்து அத்தனை பேருக்கு எனக்கு ஃபிஷ் எல்லாம் கிளீன் பண்ண தெரியாது. அவங்க அம்மா அப்பாவும் ஊர்ல இருக்கிறாங்க. ஃபிஷ் எல்லாம் வேணாம், நம்ம வந்து சிக்கன் மட்டன் செஞ்சுக்கலாம். ஆமா, சோ நல்லபடியா இன்னைக்கு எல்லாமே முடிச்சிட்டோம். ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம். என்ன மம்மி இப்படி குஷியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான விளாக் நம்ம சேனல்ல இருந்து. கார்த்திக் அக்கா இதெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு நீங்க பாத்துருந்துருப்பீங்க. உங்க கூட இதெல்லாம் பகிர்ந்துட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரிலாம் பாப்பீங்க. நீங்க நிறைய வித்தியாசமான விளாக்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வரும். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் இத்தனை நாள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா. எல்லாரும் சொல்லுங்க பாய்.